வெயில் காலத்தில் சிச்சுவின் பானிபூரி வியாபாரம். பறவைங்களோட ஊர்ல வெயில் காலம் இப்போ உச்சகட்டத்துல இருந்துச்சு. பகல ராத்திரி அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம எப்பவுமே அனலாதான் இருந்துச்சு. இந்த அனலுக்கு பறவைங்களுக்கு பசியே போயிடுச்சு. அந்த வெயில்ல தான் சிச்சு சின்ன 2 பேருமே அவங்க வீட்டை விட்டு சாப்பாடு தேடி வெளியில வரும்போது வழியில அவங்க துணியோட வீட்டை பார்த்தாங்க. அங்க புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டு இருந்தா. அத பார்த்து அவங்க 2 பேருமே அங்க வந்தாங்க. என்ன துணி, ஏன் புஜ்ஜி அழுதுகிட்டு இருக்கா? இது வெயில் காலம், அழுதா இன்னும் உடம்பு சோர்ந்து போயிடாதா? என்ன ஆச்சுமா புஜ்ஜி, எதுக்காகடாமா அழுதுகிட்டு இருக்க? அது எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா அந்த இனிப்பான பழங்களை சாப்பிட பிடிக்கவே இல்ல. வெயில் காலத்துல ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஆனா அம்மா எப்ப கேட்டாலும் பழம் தான் கொடுக்கறாங்க. அத பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. கேட்டியா சிச்சோ, இதுதான் தினமும் இங்க நடக்கிற பிரச்சனை. உண்மைதான், வெயில் காலத்துல சப்புன்னு இருக்கிற சாப்பாடு சாப்பிட பிடிக்காதுதான். நல்ல காரசாரமா ஏதாவது சாப்பிடணும்னு தான் தோணும். ஆனா காரசாரமான சாப்பாட்டுக்கு நான் எங்க போறது? இவ காரசாரமா இல்லைங்கிறதுனால சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறா. இப்ப நீயே சொல்லு, இந்த பிரச்சனைக்கு நான் என்னதான் பண்றது? அப்பதான் எப்பவும் போலவே பறவைங்களோட கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மஹிக்கழகு வரும்போது துணியோட வீட்டை பார்த்துச்சு. மஹிக்கோட லூசி புறாவும் அங்க வந்திருந்தா. என்ன துணி, ஏன் புஜ்ஜி அழுதுகிட்டு இருக்கா? இங்கேயும் ஒரே பிரச்சனை தானா? இப்பதான் சோட்டுவோட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். பன்னுவும் எனக்கு பணம் வேண்டாம், சாப்பிட மாட்டேன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே ரொம்ப மெலிஞ்சு போயிட்டான். எல்லாருடைய பிரச்சனையும் இதுவாதான் இருக்கு. ஆனா அதுக்கு தீர்வு என்னன்னு தேடிக்கிட்டு தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். யாருக்கிட்டயாவது இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தா அது இப்பவே சொல்லுங்க. ஐடியா இருந்தா நாங்க சொல்ல மாட்டோமா? எங்களுக்கே இந்த பழங்களை சாப்பிட பிடிக்கல. இதுல சின்ன பசங்க எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிடாம நானே ரொம்ப சோர்வா இருக்கேன். இதுல சின்ன பசங்க நிலைமை என்னவோ. எனக்கு இப்போ நல்லா காரசாரமா புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போலவே இருக்கு. ஆனா அப்படி என்ன இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்பதான் அவங்க எல்லாரும் பாக்குறதுக்காக குஹுவும் வந்தா. குஹு குஹு குஹு. ஆமா லூசி, நானும் ரொம்ப நாளா காரசாரமா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த வெயிலுக்கு எனக்கு தொண்டை வறண்டு போகுது. சரியா வாய்ஸும் வர மாட்டேங்குது. நான் பாட்டு பாடியே 10 நாளுக்கு மேலையாச்சு. நல்லா காரசாரமா ஏதாவது சாப்பிட்டா தொண்டை ஃப்ரீ ஆயிடும். அப்ப நல்லா பாட்டு பாடலாம். எல்லாருடைய கஷ்டத்தை கேட்ட உடனேயே சிச்சுவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்டாவே மூளை வேலை செஞ்சுது. பசங்களா, டோனி, யாரும் கவலைப்படாதீங்க. உங்க எல்லாருடைய கவலையை தீக்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஊருக்கு நடுவுல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன். அதுதான் நல்ல காரசாரமான புளிப்பான பானிபூரி வியாபாரம். அது ரொம்ப நல்லா இருக்கும். எது பானிபூரியா? அது மனுஷங்க செஞ்சு சாப்பிடுற பொருளாச்சே. அதை எப்படி பறவைங்களால நம்மளால செய்ய முடியும்? செய்ய முடியாதத எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? மனுஷங்க செய்ய போற பானிபூரியை நம்ம செய்ய போறதில்ல. நம்ம காட்டுல கிடைக்கிற இயற்கையான பொருட்களை வச்சுதான் பானிபூரி செய்ய போறோம். முதல்ல பூரிக்கு காட்டுல காஞ்சி போன இலை இருக்குல்ல, அது நல்லா கிறிஸ்பியா பூரி மாதிரி தானே இருக்கும். அப்புறம் பானிக்கு இங்க கிடைக்கிற புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சு போட்டு அதுல புளியையும் கலந்து போட்டு பானியை செஞ்சிடுறேன். அப்புறம் அதுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபுக்கு நம்ம காட்டுல கிடைக்கிற உருளைக்கிழங்கையும் வள்ளிக்கிழங்கையும் வேக வச்சு போட்டுடுறேன். வாவ் சிச்சு, உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் ஐடியா இது. ஒவ்வொன்னா இவ்வளவு ஸ்பீடா எப்படி சொல்ற? உனக்கு எப்படி இந்த மாதிரி தாட் எல்லாம் வருது? எனக்கு என்னமோ நீ சொல்றத கேட்கும் போது இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. இதுல என்ன இருக்கட்டும், நீ ஒரு கஷ்டத்தை ஏன் கஷ்டமா நினைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தானே. ஆனா இதனை தனியா செஞ்சா ரொம்ப நேரமாகும். எல்லாருமா ஒன்னா சேர்ந்து செஞ்சோம்னா சீக்கிரமா சாப்பிடலாம். நல்லபடியா உங்களுக்கு காரசாரமான ஒரு உணவு கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. எனக்கு உதவி செய்யுங்க. சபாஷ் சிச்சு, இப்பெல்லாம் ஊருக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்கிறதே நீதான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வோட வந்துடுற. உண்மையிலேயே உன்னை நினைச்சா எங்க எல்லாருக்குமே பெருமையா இருக்கு. அம்மா, நீ ரொம்ப கிரேட்டுமா. எனக்கும் பானிபூரி சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட சொல்லுமா. அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு தேவையான விறகு எல்லாத்தையுமே நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். சிச்சு, நீயும் சின்னவும் போய் பூரியை எடுத்துட்டு வந்துருங்க. நானும் புஜ்ஜி சோட்டு எல்லாருமா சேர்ந்து இங்க பானியை தயார் பண்ணி வச்சிடுறோம். அப்புறம் அடுப்பையும் தயார் பண்ணிடுறோம். நீ வந்த உடனே என்ன செய்யணுமோ அத வேக வேகமா செய்யலாம். உனக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். துணி போய் சோட்டுவையும் பன்னுவையும் அங்க கூட்டிக்கிட்டு வந்தா. துணி, எனக்கு எல்லாம் புரியுது. இப்போ நம்ம பானி தயார் பண்ணணும். அதுக்கு புதினா கொண்டு வரணும், அவ்வளவுதானே? பன்னு, வாடா, புதினா எங்க இருக்குன்னு தேடி எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்துடலாம். சரிம்மா, நான் நிறைய பானிபூரி சாப்பிடணும். அதுக்கு நிறைய புதினா எடுத்துட்டு வரலாம். சரி, நானும் குஹுவும் என்ன பண்றது சிச்சும்? எங்களுக்கும் பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு. நாங்களும் ஏதாவது உதவி செய்யணும் இல்லையா? கண்டிப்பா. நீங்க 2 பேரும் ஆத்துக்கு போய் தாமரை இலையில
நல்ல சுத்தமான தண்ணியை கொண்டு வாங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கவும் பானி செய்யறதுக்கும் தண்ணி முக்கியம்ல. அம்மா, அப்ப நான் என்ன பண்றது? நானும் தானே பானிபூரி சாப்பிடுவேன். அப்ப நானும் உதவி செய்யணும்ல. கண்டிப்பா புஜி, நீ போய் கிழங்கெல்லாம் கழுவி கொடு. அப்பதானே அதை நம்ம நல்லா வேக வைக்க முடியும். சீக்கிரம் போய் கொண்டு வா. எல்லாரும் உற்சாகமா அவங்கவுங்க வேலைய தொடங்குனாங்க. சிச்சு சின்னு 2 பேருமே ஊரோட எல்லையில இருக்கிற காட்டுக்கு போய் அங்க மரத்துல இருந்து கீழே உதிர்ந்த இலை, காஞ்சு போன இலை பாக்குறதுக்கு பூரி மாதிரியே ரொம்ப கிறிஸ்பாவும் இருந்துச்சு. சின்ன பாத்தியா, இந்த காஞ்ச இலை பாக்குறதுக்கு அப்படியே பூரி மாதிரியே இருக்குல்ல. இத உடைச்சு இதுக்குள்ள ஸ்டஃப் வச்சு பானி ஊத்தினா கூட பானி கீழே சொட்டாது. ஆனா வாயில போட்டு சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா இருக்கும். சரிம்மா, தொட்டாலே உடைஞ்சிரும் போல. இத பார்த்து பத்திரமா தான் எடுத்து ஒரு கவருக்குள்ள போட்டு சீக்கிரமா நாம கொண்டு போயிடலாமா? அப்படி சிச்சு சின்னு 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காஞ்சு போன இலைகளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் சோட்டு டுனி 2 பேரும் புதினா கொத்தமல்லி புளிய போட்டு பானியையும் தயார் பண்ணாங்க. அது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட சுவை ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் புஜ்ஜி உருளைக்கிழங்கு வேக வச்சு கொண்டு வந்தா. ஆஹா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? ஓகே, அப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வாங்க. நான் வெளியில ஒரு பந்தல் போடுறேன். அங்க அந்த சிச்சுவோட புது பானிபூரி பிசினஸ் நடக்க போகுது. அம்மா, முதல்ல நான் சாப்பிடுறேம்மா. எனக்கு பசி அதிகமா இருக்குல்ல. இந்த வாசம் வேற தாங்க முடியலம்மா. சரி புஜி, முதல்ல நீயே சாப்பிடு. சிச்சு ஒரு பூரி எடுத்து அதுக்குள்ள வேக வச்ச கிழங்கு போட்டு பானியில முக்கி புஜ்ஜிக்கு சாப்பிட கொடுத்துச்சு. புஜ்ஜி வாய் திறந்து அந்த பூரிய ஒரே வாயில போட்டுக்கிட்டா. அம்மா, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு. எனக்கு பசி இன்னும் அதிகமாகுது. ஒண்ணு பத்தாது, எனக்கு இன்னும் 10 பூரி வேணும். அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, அதுல என்ன இருக்கு புஜ்ஜி, உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்கறேன். அடுத்தது நான். சிச்சு, எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமா போட்டு கொடு. சிச்சு லூசிக்கு கூட ஒரு பெரிய பானிபூரியை கொடுத்தான். ஆஹா, உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. இத சாப்பிடும் போது இன்னும் சாப்பிடணும் போலதான் இருக்கு. ஒண்ணு சாப்பிட்டு அப்படியே நிப்பாட்ட முடியாது போலியே. ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கே. குஹு குஹு குஹு, எனக்கு குடிச்சிச்சோ. ஆஹா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. என் தொண்டை கட்டிக்கிட்டு இருந்துச்சு, இப்ப என் தொண்டை சரியாயிடுச்சு. இனிமே 10 தடவை பாட்டு பாட சொன்னா கூட நான் நிறைய பாட்டு பாடுவேன். ஆமா ஆண்டி, உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு பசி பயங்கரமா இருந்துச்சு. இப்ப அந்த பசி எல்லாமே தீந்து போச்சு. எல்லாரும் சந்தோஷமா சிச்சு கிட்ட பானிபூரி கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக சிச்சுவுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கோ பதிலா அதை கொடுத்தாங்க. இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருந்த அந்த நேரத்துல திடீர்னு அங்க வானிலை மாற ஆரம்பிச்சுது. ஆகாயத்துல மேகமூட்டமா இருந்து வேகமா காத்தும் வீசுச்சு. அந்த காத்துக்கு ரொம்பவே மெல்லிசா இருக்கிற அந்த பூரி எல்லாமே பறக்க ஆரம்பிச்சுது. ஐயோ, வேகமா காத்து வீசுது. இந்த காத்துக்கு கொண்டு வந்த பூரி எல்லாம் பறந்து போயிடுமே. சிச்சு, ஏதாவது பண்ணு, இல்ல பானிபூரிக்கு பூரியே இருக்காது. கவலைப்படாத குஹு, ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் பெரிய இலைய கொண்டு வந்திருக்கேன். சின்னு, போய் அந்த பெரிய வாழையிலேயே கொண்டு வா. டுனி, சோட்டு, நீங்க 2 பேருமே அந்த வாழையிலேயே பூரி மேல மூடுங்க. கல்லையும் வச்சிடுங்க. அப்ப காத்துக்கு பூரி பறக்காம இருக்கும். இந்தாமா, ரொம்ப பெரிய வாழையிலையும் கிடைச்சது. அப்படியே கூடவே தாமரை இலையும் இருக்கு. டுனி, சோட்டு, இந்த இலைய வச்சு பூரிய மூடிடுங்க. ஒரு கொடியை வச்சு கட்டிடுங்க. மேல இந்த கல்லையும் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு வேகமா காத்து வீசினாலும் சரி, பூரியும் ஒன்னும் ஆகாது, இந்த பானியும் ஒன்னும் ஆகாது. எல்லாரும் சிச்சு சொன்ன மாதிரி பானி பூரி எல்லாத்துக்கும் மேலயும் இலைய வச்சு கொடியால கட்டி மேல பெரிய கல்லு வச்சதுனால அந்த காத்தால எதுவுமே செய்ய முடியல. கொஞ்ச நேரத்துல காத்தெல்லாம் போய் மறுபடியும் வெயில் தான் வந்துச்சு. சிச்சோ, நேரத்துக்கு சரியா யோசிச்சதுனால பானிபூரி ஸ்டாலுக்கு எதுவுமே ஆகல. உன்னை உண்மையிலேயே எல்லாரும் பாராட்டி ஆகணும். எங்க பசிய தீத்தது மட்டும் இல்லாம பானிபூரிய காப்பாத்துறதுக்கு நல்ல வழியும் சொல்லிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகி. உங்க எல்லாருடைய சந்தோஷம் தானே என்னுடைய சந்தோஷமும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாரும் பட்னியா இருக்கும்போது அதை பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாது இல்லையா? அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் செயல்படுத்தினேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. அப்படி பறவைங்க எல்லாரும் அந்த வெயில் காலத்துல எந்த ஒரு கலப்படமும் இல்லாம இயற்கையா கிடைக்கிற பூரி, இயற்கையா கிடைக்கிற கிழங்கு, இயற்கையா கிடைக்கிற பானிய வச்சு பானிபூரிய செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி அந்த வெயில் காலம் முடியற வரைக்கும் எப்பெல்லாம் அவங்களுக்கு பானிபூரி சாப்பிடணும்னு தோணுமோ அப்பெல்லாம் சிச்சு எல்லாருக்காகவும் ஃப்ரெஷ்ஷா பானிபூரி, அதுவும் ஹெல்தியான பானிபூரிய செஞ்சு கொடுப்பா. எல்லாருமே சிச்சுவோட நல்ல மனசுக்கு அவளை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த வெயில் காலத்துல பானிபூரி சாப்பிட்ட பசங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க.